சூப்பரா ஆல் குட் ஆல் படம் ப்ரோ ஆங்கர் ப்ரோ செமையா இருக்குது. செம ஃபீலிங் ஆயிட்டோம். கடைசி படம்ல எல்லா கிளிப்ஸுமே அவங்களுக்காகவே எடுத்த மாதிரியே இருந்தது. தளபதிக்காக. இல்ல நல்லா தான் இருந்தது. வேற மாதிரி இருந்துச்சு. கடவுள் தரிசனம் ப்ரோ நல்லா இருந்தது கடைசியாக கிளைமேக்ஸ் பார்க்க மறந்துடாதீங்க. சூப்பர் சூப்பர். ஜர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ஷோ என்ன மாதிரி இருந்ததுன்னா படம் வேற மாதிரி இருந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜயே வேற மாதிரி. கடவுள் தரிசனம் டோட்டலாக சொல்லணும்னா வேற மாதிரி தரமாக இருந்தது. அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோன்னு இல்லை, ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் போல் வைப்பு இருக்கும். ஒரு வாரத்துக்கு இதே வைப்லேயே தான் இருப்போம். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. சாங் எல்லாமே நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மேலேயே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மமிதா பைஜு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோ கூட நல்லா இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸில் மமிதா பைஜு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் எல்லாமே அதிர்ற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுண்ணா. இங்கே பார்க்கும்போது நல்லா நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடினாங்க. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். நல்லா இருந்ததுங்க. லாஸ்ட்டு பிளாக் சூப்பர். சிஎம் படம்ண்ணா வெயிட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா மிஸ் பண்ணுறேண்ணா. பிளாஸ்ட் படம் சும்மா சூப்பர் மாஸ். படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. பிளாஸ்ட் வேற லெவல்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு. மிஸ்ஸிங் ப்ரோ மிஸ்ஸிங். நல்லா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. இது சிஎம்மோட படம். எல்லாமே பிளாஸ்ட் என்ஜாய்மெண்ட் தான். கச்சேரியா பிளாஸ்ட்ங்கிறோம். கச்சேரிங்கன்னா இன்னும் பெரிய கச்சேரி சார் அது. ரைட்ல திரும்பியா? சூப்பரா. முடியல. மேனாலே கொத்து பரோட்டா. அங்கே வேணும் அங்கே போயிட்டாங்க வா. தளபதிதான். வேற லெவலா இருந்ததுண்ணா. மாசா காமிச்சிட்டாங்க. மாசா இருந்துச்சுண்ணா. எல்லா தளபதி தான் மாசு. தளபதி தான் போல. சூப்பராக இருந்துச்சு. ஜி படம் சூப்பர். கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும்.
நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் பயங்கரமாக இருந்துச்சு. பிளாஸ்ட் 3 hours படம். இன்டர்வல் தெறிக்க இருக்கு. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் கிளாஸ், சான்ஸே இல்லை. திருப்பி பார்க்க முடியாதுதான் கஷ்டமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. செம்ம நல்லா இருந்துச்சு. Thank you. It was very nice. Amazing. நல்லா இருந்துச்சு. சிஎம் சம்பவம் சார் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. யாரா கொலகார மாதிரி போயிட்டு ப்ரோ. நல்லா இருந்து மினிஸ்டர் போயிட்டாங்களா? எங்கே போனாங்க? Very nice. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நைஸ் வெரி. வாழ்த்துக்கள். எப்பவுமே வைபு நம்மளது தான். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப தலைவர் படம்னாலே எப்பவும் மஜா தான் சார். ஏதோ சொல்லணுமா? ப்ரோ விஷான் அந்த என்ட்ரி பயங்கரமாக இருக்குது ப்ரோ. படத்தில் எல்லா மினிஸ்ட்ரி எல்லா அமைச்சரையும் படத்தில் பார்த்தோம் ப்ரோ. குட் ப்ரோ. படம் பிளாஸ்ட்னா. இன்னைக்கு நீங்க ரிவ்யூ பத்தியே கேட்க கூடாது. அந்த வைப் தான் பயங்கரமா இருந்துச்சு. ஆரோ செமையா இருந்தது ஆக்சுவலா. நல்லா இருந்தது. படம் பார்த்தே ஆகணும்ல எல்லாரும். லாஸ்ட் படம் சூப்பராக எடுத்துருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா 234 தொகுதியா வந்தோம் ப்ரோ. படம் பார்த்துட்டீங்களே ப்ரோ. ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. குட் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். சூப்பர். பக்கா பயங்கரமாக இருக்குது படம். வேற லெவல். லாஸ்ட்டு தான் இன்னைக்கு ஃபுல்லாக சம்பவம் தான் இன்னைக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. பிளாஸ்ட் க்ரௌட் அப்பதான் சார் வெளியே வரும். படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்ட்
செமையா இருக்குண்ணா. வேற லெவல் தலைவா, சொல்ல வார்த்தையே இல்லை. நான் என்னமோ நினைச்சேன், பகவந்த் கேசரி படம் பார்த்துருக்கேன். இது ஆனால் லீக்கெட் பிரிண்ட் பார்க்கல, பயந்துட்டே இருந்தேன் இது எப்படா கொண்டு போவாங்கன்னு. அச்சீவ்னு வந்து பயங்கரமாக அந்த பகவந்த் கேசரியை வச்சு இதை எப்படி பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். மறந்துட்டேன். தமிழ் சினிமாவோட அடையாளமாக இந்த படம் இருக்கும். ஏங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அரசியலை பேசியிருக்க படம், பெண்களுக்கான போல்ட்னஸை பேசியிருக்கு, மதத்தை பேசியிருக்கு, தமிழ்நாடு எல்லாருமே ஒன்று அப்படின்றத பேசியிருக்கு, மதத்தினால பிரிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்குங்க. வேற லெவல் படம், சும்மா தியேட்டர் தெரிக்குது. இப்படி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் தசவதாரம், கெந்தீரன், 1001 அந்த வரிசையில் ஜனநாயகம் இருக்கணும். சும்மா காமெடி பண்றதுக்காக இல்ல, உண்மையிலேயே படம் வந்து தரமா இருக்குது. அச்சீவ்னு செதிலா செதுக்கி இருக்காப்ல, வேற லெவலு. ஐயோ எங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனா லாஸ்ட் டைம்னு லாஸ்ட்ல அந்த ஃபீலிங் சாங்கை போட்டு கண் கலங்க வச்சுட்டாங்க. சத்தியமா அது முடியல. தளபதி படம் வந்து 50% தளபதி படம், பாக்கி 50% வந்து அச்சீவ்னோத்து, லிரிக்ஸிஸ்ட் விவேக், அதுக்கப்புறம் கனலரசு ஸ்டண்ட் மாஸ்டர் அனிருத். அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக் இருக்கு பாருங்க, ராவண மோண்டா, ஐயோ 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 வேற லெவலு. இன்டர்வல் பிளாக்குக்காகவே 1000 கோடி கண்டிப்பா அடிக்கணும். இவங்க லீக் பண்ணி விட்டு நிறைய விஷயத்தினால மைனஸ் ஆயிருக்கு. ஆனா உண்மையிலே ஏ சர்டிபிகேட்லாம் இவங்க கொடுத்துருக்கவே தேவையில்லை ப்ரோ. இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லாமே இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான வைப் இருக்கு, பெண்களுக்கு தேவையான அவ்வளோ போல்ட்னஸான விஷயம் இருக்கு. இதை தவிர ஒரு படத்துல என்ன இருக்கணும், எல்லாமே இருக்கு. கத்தி கத்தி தொண்டையை பிடிச்சு வேற லெவல் தலைவா, சொல்ல வார்த்தையே இல்லை. எங்க தளபதியோட கடைசி படம். நான் உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்றேன், மெர்சனலுக்கு அப்புறம் இந்த படம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. இந்த படம் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைடு, வேற லெவலு. அவ்வளவுதான் தலைவா. கண்டிப்பா ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிப்பவன் எவன்டா, குத்துன குரத்தமு வருண்டா, குத்துற கொம்பனு எவன்டா, ஒளி போன்றவன்டா, வா வந்து தொட்டுடா, உலகாண்டவன்டா அப்படின்ற மாதிரி நம்மளை பயம் முறுத்துறவனையும் பயப்படுத்தி பார்க்குறவனையும் சும்மா உரத்தி விட்டு சும்மா கெத்தா வந்து நிற்கணும்னு சொல்லியிருக்கிறாரு பெண்களுக்கு. அப்படி இந்த ஜனநாயகத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ஜனநாயகனையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சிஎம் டைட்டில் கார்டோட பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு பண்ணியிருக்கிறாரு. அதாவது காருனா பாஸ்ட், தளபதினா பிளாஸ்ட். அப்படி சித்தான்னு வந்திருக்காரு. கண்டிப்பா பெண்கள் என்னைக்குமே பயப்படக்கூடாது. நம்ம விஜயா அதாவது புலி மாதிரி வளர்க்கணும்னு நிறைய புரட்சிகரமான டயலாக் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அனிருத் அம்சமா எல்லா பாட்டுக்கும் அப்படி எந்திரிச்சு சீட்ல இருந்து அப்படி ஹை ஜம்ப் பண்ற மாதிரி என் பையன் இசையமைச்சிருக்கிறாரு. அப்படி பெண்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. மிஷன் மிலேகா அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை எடுத்து மக்களை பயமுறுத்துற எவனையுமே விடமாட்டேன்றத போராடி சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டை காப்பாற்ற வந்த ஒரு புரட்சி தலைவரின் ஆவியாத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார், வருமானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பென்றிருக்காரு. கண்டிப்பா கெட்ட சக்திகளை அழிச்சு தூய சக்தியா அண்ணன் ஆட்சி அமைச்சு மக்களை காக்காத்த வந்த ஜனநாயகனா வந்திருக்காரு. அதான் அண்ணனோட பஞ்சு டயலாக், கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கலாம், ஆனா நல்லவனுக்கு ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் நம்ம மக்கள். அந்த மக்கள் ஜனநாயகத்தை வாழ வைக்கும், ஜனநாயகன் விஜய் அண்ணாவையும் வாழ வைக்கும். உண்மையாலுமே கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு அண்ணன் அடுத்த படம் சிஎம்மாவே இன்னொரு படம் நடிக்கணுன்றது எங்க தமிழ்நாட்டு மக்களோட ஆசை. நன்றி. செம்மையா என்ஜாய் பண்ணோம். கத்தி தொண்டையே போயிடுச்சு, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். படம் எவ்வளோ அமுக்குனாங்களோ அவ்வளோக்குள்ள படம் வெடிச்சு பெருசாக வந்திருக்கு. 3 மணி நேரம் கூட இவ்வளோ ஓடி இருக்குமான்னு தெரில. 3 மணி நேரம் 3 நிமிஷம் படம் ஃபுல்லாகவே எப்படி போச்சுன்னு தெரில. ஒரு செலிப்ரேஷனாக மாஸாக எமோஷ்னலாக ஆக்ஷனாக எல்லாமே இருந்துச்சு. பயங்கர அண்ணனோட டான்ஸ் டான்ஸு ஆக்ஷனு
எல்லாத்துலேயுமே பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஆனால் 3 மணி நேரத்தை ஒரே ஆளை தூக்கி பிடிச்சி படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. 18 வயசு கீழே இருக்கவங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். நன்றிண்ணா. ப்ரோ மஜாவாக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட், மாசாக இருந்தார், கெத்தாக இருந்தார், சூப்பராக இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாக்க எங்கேயோ போயிருக்காங்க. யாரும் கூட்டம் இல்லாமல் ஒரு கூட்டம் இல்லாமல் பிளாஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பிளாஸ்ட்டு தான். இப்படி தான் பேச்சே இல்லை, வீச்சு தான். பிளாஸ்ட்டு சூப்பர் படம், சூப்பர் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. பிளாஸ்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அஜித் ஃபேனு, ஆனால் டிவிகேல இருக்கேன். என்னென்னா விஜய் சாரோட முந்தைய படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், இது வரைக்கும் வந்த அந்த ஒரு 60-69 படங்கள் மொத்தத்தையும் எடுத்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. திடீர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். இதை பகவந்த் கேசரின்னு சொன்னாங்க, அது 30% தான். மீதி 70% கம்ப்ளீட்டான ஒரு ஹெச் வினோத் அண்ட் விஜய் சாரோட மூவி. செம்மையா இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம். ஐயோ, இதுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு. சர்டிஃபிகேட் பார்த்ததுக்கு ஒரே கருத்து, எல்லாரும் எரியுது. அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. எமோஷ்னலாக நான் அது எதுவுமே நான் பார்க்கல. ஆனால் கடைசியாக விஜய் அண்ணா நடித்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அழ வந்துருச்சு. எல்லாத்துக்குமே ஏன் நின்று எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா பாட்டுக்குமே. உங்களுக்கு தான் தெரியல ரோஹிணி எதுக்கு ஃபேமஸ்ன்னு. பத்தி எரியுது தேட்டரே, சரியான வைப். உட்காந்து படம் பார்க்கல, எல்லாம் நின்றுட்டு தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ இல்லை 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 பேசுடா. இப்போ இந்த படத்தை முடிச்சிட்டோம். இப்போ இதை பிடிச்சா அந்த வெறியில் திருப்பி ரோகிணிக்கு கமலா போகிறோம். கமலா முடிச்சு திருப்பி வெற்றி போகிறோம். தொடர்ந்து அடுத்த 3 நாளைக்கு FDFS எல்லா தாட்டிலையும் பார்க்க போகிறோம். படம் மூவி நல்லா இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. கேசரிலாம் கிடையாது, தளபதி படம் மாசு தான். எப்பவுமே பிரியாணி பண்ணிட்டாங்க. ஆசம் ஆசம். ப்ரோ சரியான படம் ப்ரோ. ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக நாங்கள் பார்த்தோம். என்ன படம் ஃபுல்லாக 3 ஹவரும் ஜாலியாக இருந்தோம். லாஸ்ட்டாக வரும்போது அழுவ வச்சு அமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த FDFS அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். என்ன இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம், இதுக்கப்புறம் டிவியில் பார்க்க போகிறோம். டெய்லி நியூஸில் வர தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அருமையாக நல்ல படம். சிஎம் படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். கடைசி படம் நல்ல படம். ஆமாம், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. வயலன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. தளபதி நடித்ததுனால அந்த படத்தை பிளாக் பண்ணியிருக்காங்க. அன்றும் என்றும் என்றும் தளபதி. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. 3 மணி நேரம் செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். ஒர்த்து தளபதி படம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. அது அந்த அந்த ஸ்டெப்பு மட்டும் தான் இப்படி பண்ணுவார். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். நான் சிஎம் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. லாஸ்ட்டாக இருந்துச்சு படம். தேங்க்யூ தேங்க்யூ. தண்ணி வந்துடுச்சு, அது மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ. அதான் தளபதி கச்சேரி தாங்க. தேட்டர் வந்து பார்க்கணுங்க, எல்லாம் பார்த்தவங்களும் பார்க்கணும். ஜனநாயகத்தையும் அழிக்க முடியாது, ஜனநாயகம் அழிக்க முடியாது. அதில் தான் எல்லாரும் கொஞ்சம் இதுவானாங்க, வைபானாங்க. அதே மாதிரி படத்தை சொல்லணும்னா பாட்டு எல்லாம் சூப்பராக தான். அந்த படம் லீக் ஆனாலும் ஓஜி தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்களா பார்க்காதவங்க, நல்லா இருக்கு. படம் பார்க்கல, இப்போ தான் தேட்டரில் பார்க்குறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்க்குறேன், டிக்கெட் கொடுத்து தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மேலே நம்ம புஷியானந்த் அண்ணா வந்திருந்தார், அவரோட இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி படத்தில் நல்லா இருந்துச்சு. லீக் பண்ணப்போ சொன்னானுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, புஷியானந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசியில் வந்தார். அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க கேஸ்ட் பற்றி, அது அப்போ வந்தார்.
அப்போ யாரும் கெஸ் பண்ணல அவர் வருவார்லாம். அதே மாதிரி படம் மொத்தமாக சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆமாம் ப்ரோ, யார் நம்ம சிஎம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போ வருவார், தளபதி வருவார், அவர் வீட்டிலேருந்து வருவார். அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார் தங்கமே தளபதின்னு சொல்லுவார், ஒரு சாட்டை விழும். அந்த சாட்டை அப்பயே நல்லா வைப் வந்துச்சு எல்லாரும். அப்படியே கொண்டு வந்தாங்க. அந்த படத்தில் இருக்க சீன் தான் ப்ரோ, அது அப்படியே இதில் வந்துடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். நீ சொல்லி நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஃபேன்ஸ்னால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி படம். ஃபுல்லாக மாஸ் சீன் தான் ஃபுல்லாக. இன்ட்ரோ பாட்டு 3 பாட்டு இருந்துச்சு. 3மே நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி பாட்டு தான். டைட்டில் கார்டுக்காக தான் வந்ததே படத்துக்கு. டைட்டில் அது பார்த்தே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஃபைட்டு அதான் படம் ஃபுல்லாக ஃபைட்டு. படம் ஃபுல்லாகவே மாஸ் தான் ஆக்சுவலி. ஆகணும் ஃபுல்லாகவே மாஸ் தான். பக்கா தேட்டர் படம் ஆக்சுவலி. இது தேட்டரில் வந்து பார்த்தா எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலிக்கும் நல்ல மெசேஜ்னா இருக்குது. எல்லாருக்கும் அப்புறம் கொஞ்சம் பிரச்சாரமும் இருக்குது, எல்லாமே இருக்குது படத்தில். திடீர்னு வந்து இப்போது இன்னொரு ஜேர்னி ஆரம்பிச்சிருக்காரு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருக்கும் யாருக்காக இருந்தாலும் ஒரு பெரிய எமோஷனலான ஒரு ஜேர்னி. அண்ட் கடைசி ஒரு மெமெண்டோ மாதிரி இந்த படம். கடைசி 5 நிமிஷம் வந்து அவர் நடிச்ச எல்லா படங்களோட தொகுப்பு வந்து உட்காந்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா செலிப்ரேட்டரியாக இருந்துச்சு படம். நிறைய அதை நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது, மக்களே பேசிட்டாங்க. பட் ரொம்பவே நிறையா அதான் இறங்கி ஆடுற அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே படத்தில். அண்ட் கூட்டமோ கிட்டத்தட்ட தியேட்டரில் இறங்கி தான் 3 நேரம் இருந்தாங்க. யாரும் சீட்டில் உட்காந்து பாடல அப்படின்னாலும் அப்படி நல்லா இருந்துச்சு. லீக் ஆயிருந்தாலும் அந்த கூட்டம் வந்து நின்று இருக்காது இல்லையா, அது எல்லாமே ஒரு பேருக்காக தான். என்னதான் ஆமாம் அதான் நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இந்த கூட்டம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே காரணம் அதுதான். படம் லீக் ஆயிருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தனியாக செலிப்ரேட் பண்ணணும், என்னவா இருந்தாலும் வந்து நிற்கணுன்றதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அந்த படம் வந்து. கொஞ்சம் வயலன்ஸ்ன்றது படத்தில் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம ரீல்ஸை பார்க்காத விஷயம் எதுவுமே கிடையாது. ரீல்ஸ் யூடியூப்பில் ரொம்ப ஜென்ரலாகவே பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது படம்ன்ற வரும்போது என்ன நிறைய ஃபேமிலிஸ்லாம் வராங்க இல்லையா, ஸோ அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுறதுக்குன்னே சர்டிஃபிகேட் பண்ணி சரி கடைசி எதுவாக இருந்தாலும் படம் தானே. சரி அது படம் ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது நீங்கள் படம் தான் பார்க்கணும், நான் சொன்னால் நடிச்சிருவாங்க. நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருந்துச்சு சார், நல்லாவே எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்டு, ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து கதைக்கு தேவையான மாதிரி அப்படி தான் வச்சுருந்தாங்க. சாங் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கெல்லாம். தேங்க்யூ. லாஸ்ட் டைம்ன்றது இன்னும் வந்து தளபதியோட கடைசி படம்ன்றது இன்னும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதுக்கப்புறம் இது மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட் ஷோக்கு வந்து நம்ம எந்த ஹீரோக்கும் வருவோமான்னு தெரியல, வந்தாலும் தளபதி மாதிரி இருக்காது. ஓவரால் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இது தளபதியோட படம். மெயினாக மெசேஜ்ன்றது வந்து மக்கள் யாரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், பொலிட்டிக்கல் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஸோ இது இன்னும் முன்னாடி படம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த 108ன்றது இருக்காது, அதை தாண்டி எடுத்துருக்கும் சீட், அது வந்து கன்ஃபார்ம். அவர் ஃப்ரேமில் வந்தாலே அது மாசாக தான் இருக்குங்க. இந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரில, ஃபுல்லாகவுமே அவர் மாஸ் சீன்ஸாக தான் நடிச்சிருக்காரு. அதாவது நமக்கு ஒரு ட்ரீட்டு, கடைசியாக நான் வந்து உங்களுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சரவெடியாக இருந்தது படம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை நல்லா இருந்துச்சு, தெருக்கி வெடிச்சிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை அந்த டைட்டில் கார்டு நம்மளால் பார்த்துருக்க முடியாதுல்ல, சீஃப் மினிஸ்டர்னு போடுறது, அதுக்காக மட்டும்தான் இது டிலே ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. புரியல? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போய் பார்க்கலாம். தீவிரமான வேலை. எனக்கு மெர்சல் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி சர்க்கார் பிடிக்கும். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு எங்களுக்கு. தளபதியோட கடைசி படம், அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் இருக்க முதல் படம், ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இல்லை பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு,
குழந்தைங்களோட அந்த செக்ஸ் எஜுகேஷன், குட் டச் பேட் டச் பற்றிலாம் பேசியிருக்காரு. ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. பயங்கரம். சும்மாவே நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவோம், ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போது அவர் சிஎம் வேறு ஆகிட்டார். ஸோ எங்களுக்கு அவரை ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் தான் ஒவ்வொரு சீனுமே. அதுதான், அதாவது அது ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆகும்னு சொல்லி நிறையா ஆட்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மீம் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ, ஆனால் இது இன்னைக்கு நினைவாயிருக்கு. ஸோ அது ஒரு அல்ட்ரா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு தான் அது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும் மஸ்ட்டு. புரியல. ரோஹிணி எப்பயும் போல அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த டைட்டில் கார்டுக்கு தான் மெயினாக வந்து பண்ணது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக தெலுங்கு வெர்ஷன் கூட நான் பார்க்கல. ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்துச்சு மூவி. அவங்களுக்கு கம்மி தான், பட் ஆனால் அழகாக பண்ணியிருக்காங்க எப்பயும் போல். கடைசி படம்னா ஆமாம், அது கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங் தான். பட் ஆனால் ஓகே, அதை விட பெரிய இடத்துக்குலாம் போயிருக்காங்க அப்படின்னு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மூவியே ஹோல் சூப்பர் தான், நல்லாயிருக்கும், வைபாக பார்க்கலாம் கண்டிப்பாக.